ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, நம்ம தொடர்ந்து இந்த ஆதித்தமிழனின் நம்முடைய சித்தர்களின் லைஃப் ஸ்டைலை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதோடைய கண்டினியூஷன் தான். ஸோ 3வது வீடியோ இது. ஸோ ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு ஆதித்தமிழனின் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வீடியோ அதில் இருக்கும். அதை பார்த்துட்டு 2வது வீடியோட கண்டினியூஷன் அது. ஸோ நம்முடைய சித்தர்களுடைய தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய ஆதி தமிழர்கள் பயன்படுத்தின ஒரு அற்புதமான விஷயம். ஸோ பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய தண்ணீர். இந்த தண்ணீர் நம்முடைய உணவின் மிக முக்கியமான அம்சம். இத்தகைய தண்ணீருடைய பங்களிப்பு எப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் வாழ்க்கையில் எத்தகைய இடத்தினை கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய உடலில் 65% நீர் தான் இருக்குது. நம்முடைய நவீன அறிவியல் அதான் சொல்லுது. நம்ம சாதாரண நினைக்கக்கூடிய இந்த தண்ணீர் இல்லவே இல்லை. இந்த உலகத்திலே தண்ணீரே இல்லை அப்படின்னு இருக்கும்போது வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு விஷயமே இருக்காது, கற்பனை கூட செய்ய முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு தண்ணீர் என்பது இன்றியமையாத ஒரு பொருள். நம்ம உடலில் பித்த நீர், கணைய நீர், இரைப்பை நீர், உமிழ்நீர், வியர்வை நீர், இந்த இரத்தத்தினுடைய ஊடகமாக இருக்கக்கூடிய நீர்கள், சிறுநீர், அப்புறம் கண்ணீர், அப்புறம் வந்து காது திரவம், பல வகையான நீர்மங்கள் எல்லாமே நாம் அருந்தக்கூடிய இந்த நீர் மூலியமாக தான் அது நீர் தளமாக மாறி நம்ம உடலை இயக்குது. அப்போ தண்ணீர் இல்லாமல் சமைக்கப்படும் உணவை நம்ம உடலே ஏற்றுக்காது. அப்போ தண்ணீருடன் ஏதேனும் ஒரு நம்ம சேர்த்து ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னா, வினையாற்றணும், அதோடைய தன்மை உடையது. எது கூட அது கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை. அப்போ பஞ்சபூதங்களில் மற்ற 4 கூறுகளும் தண்ணீர் சேரும்போது தன் ஆற்றலை வெளிப்படுகிறது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கரையானில் உமிழ்நீர் மண் கலவையோடு சேர்த்து அதோடைய நிலையில் அசைக்கவும் அதோடைய லகுவாக அது கரைக்கவும் முடியாத பெரிய புற்றுகளாக உருவெடுக்கிறது. எப்படி? இந்த புற்று மண், நீரும், நிலமும் ஆகிய 2 பஞ்சபூதங்களுடன் சக்தி வாய்ந்த கலவை ஏற்படுது. இந்த புற்று மண்ணை கொண்டு நீரில் கழைத்து உடம்பில் வீக்கம் உள்ள இடங்களில் பூசணும் அப்படின்னா இரத்தக்கட்டு விலகும். உடம்பில் முகத்தில் தடவணும்னா குளிக்கும்போது முன்னாடி உடம்பில் தடவிட்டோம்னா தேம்பல், படை இது எல்லாமே நீங்கும்னு சொல்லி நம்முடைய சித்த பெருமக்கள், நம்முடைய தமிழர்கள் சொல்கிறார். நம்முடைய உணவில் சத்து மிகுந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் சத்து மிகுந்தது ஒன்றே என்னன்னா நீராகாரம். இன்னைக்கு நம்ம கடையில் போய் வாங்கி குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள் விட பல மடங்கு சக்தியுடையது இந்த பழஞ்சோற்று நீர் அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட துணைக்குள்ள வெங்காயத்தை ஒரு நீர் எடுத்து கூட சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப வருஷம் உயிர் வாழணுமா, அது நம்முடைய தமிழர்கள் சொல்கிறார்கள். வயது ஏற ஏற திட பொருட்களை குறைச்சிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திரவ பொருட்களை அதிகமாக சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டோன்னா ஆயுள் அதிகமாகும். யாரெல்லாம் பூமியில் உயிர் வாழணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீராகாரம் அதிகமாக எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜப்பானில் தான் அதிக ஆயுள் கொண்டவர்கள் வாழ்கிறாங்க, சைனாவில் ஆயுள் கொண்டவர்கள் வாழ்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நம்முடைய தமிழர்கள் தான் உலகத்தில் அதிகமாக ஆயுசு நாட்கள் கொண்டு வாழ்ந்தவங்க. ஆனால் இப்போ அந்த நவீனம் தொலைஞ்சு போயிடுச்சு. அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்குது. அது இருக்கிறாங்க ஒரு சிலர், ஆனால் நான் வெளியில் தெரியறதில்ல. நம்முடைய தண்ணீர் மருத்துவ பயனை கூட்ட வேண்டணும் அப்படின்னா எல்லாரும் இந்த காப்பர் பாட்டிலில் அதை யூஸ் பண்ணி அதில் நம்ம தண்ணீரை மகத்துவத்தை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதை பேசிக்கிட்டே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோஸில் சில விஷயங்களை போட்டிருக்கேன். தொடர்ந்து என்னென்னா, நம்முடைய சித்தர்கள் 18 வகையான நீரை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். உதாரணம், இளநீர், சமுத்திர நீர், உப்பு நீர், நண்டுக்குழு நீர், வயல் நீர், அடவி நீர், அதுக்கு பிறகு அருவி நீர், பாறை நீர், ஊற்று நீர், கிணற்று நீர், ஓடை நீர், சுனை நீர், ஏரி நீர், குளத்து நீர், ஆற்று நீர், அதுக்கு பிறகு பனி நீர், ஆலங்கட்டி நீர், மழை நீர். இதில் ஒரு சில விஷயங்கள் நான் இன்னும் போடல, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவ்வளவு நீர்களையும் நான் ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த நீர்கள் எப்படி பயன்படுத்தணும், அதில் என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அந்த பதிவை நம்ம பார்க்கலாம். சரி, இந்த 18 வகையான நீரையும் நம்ம தொடர்ந்து நம்ம உடம்புக்கு ஏற்றாத போல் நம்ம இந்த நீரையே மருத்துவம் மாற்றிக்கலாம்னு சொல்லி தான் நம்முடைய ஆதி தமிழர்களுடைய முன்னோர்களுடைய அறிவியல்.
சரி, இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்த ஒரு தன்மை மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை நீர், ஆலங்கட்டி நீர், பனி நீர், ஆற்று நீர், குளத்து நீர், ஏரி நீர், சுனை நீர், ஓடை நீர், கிணற்று நீர், ஊற்று நீர், பாறை நீர், அருவி நீர், அடவி நீர், வயல் நீர், நண்டுக்குழு நீர், உப்பு நீர், சமுதிர நீர், இளநீர், இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதை இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நம்ம பார்க்கல. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மழை நீர், ஆலங்கட்டி நீர், பனி நீர், ஆற்று நீர் பற்றிய தேரையருடைய தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இது பஞ்சபூத நீர் அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல்ல மழை நீரை நம்முடைய தேரையர் என்ன சொல்கிறாருன்னா, மழை நீரை உயர்வாக சொல்கிறார். நம்ம மழை நீரை எடுத்து உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்கும் உயிர் சத்து கிடைக்கக்கூடிய ஒரு நீர்னா அது மழை நீர் தான். சிறப்பு வாய்ந்த ஒரு நீர். இதை சேமித்து வடிகட்டி அருந்தணும் அப்படின்னா, தொடர்ந்து அருந்தி வந்தோம் அப்படின்னா உடலில் உஷ்ணத்தை நீக்கி அறிவு விருத்தியையும் தெளிவையும் நமக்கு உண்டாக்கி தரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்து என்னென்னா ஆலங்கட்டி நீர். ஆலங்கட்டி நீர்னா என்ன அப்படின்னா, சில நேரங்களில் மழை பெய்யக்கூடிய போது வானத்திலேருந்து சில பெரிய அளவிலான பனிக்கட்டிகள் அப்படி விழுறதை பார்த்துருக்கலாம். இதை ஆலங்கட்டி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆலங்கட்டி நீரை சேமித்து நம்ம அருந்தணும் அப்படின்னா, மேகம், பெரும்பாடு, கண்மாசி, காந்தல், அதான் விக்கல் தொடர்ந்து வர்றது, சுவாச நோய், லங்ஸ் பிரச்சனை, மெய் மயக்கம் ஆகிய நோய்கள் விலகும் அப்படின்னு சொல்லி, நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேரையர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அடுத்தது என்னன்னா பனிநீர். பனிநீர்னு என்ன? இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பனிநீரை அதிகாலையில் வெளியான இடத்துல ஒரு பாத்திரத்தை வந்து வச்சோம் அப்படின்னா, அந்த பாத்திரத்தில் அப்படியே சேகரிக்கப்படும் இந்த நீரை எடுத்து சேகரித்து உடனே அதை அருந்தணும். காலம் தாழ்த்தி அருந்தக்கூடாது. அருந்தால் அதோடைய தன்மை வீணாக போயிடும். இப்படி நம்ம தொடர்ந்து காலையில் எழுந்து பனி நீரை சாப்பிட்டோம் அப்படின்னா சொறி, சிரங்கு, குஷ்டம், தாபம், அதுக்கு பிறகு சயம், வாய்வு, யாருக்காவது கேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இதை தயவுசெய்து செய்யுங்க. முத்தோஷம், முக்கியமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதிகமாக தினமும் ஒரு பாத்திரத்தை வைத்து, சுத்தமான பாத்திரத்தை, அந்த பனி நீரை தினமும் அருந்துங்க. நாக்கில் ஒரு 2 சொட்டு பட்டாலே போதும். தினமும் அந்த எவ்வளோ கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்து ஒரு 5 பாத்திரம் எடுத்து வச்சுருங்க. 5 பாத்திரத்துலேயும் படும். அந்த பாத்திரம் தண்ணீரை ஒன்றா எடுத்து உடனே அப்பயே நீங்கள் குடிச்சிடணும். ஸோ இதை குடித்தோம் அப்படின்னா டயபெட்டிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நம்முடைய தேரையர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. முடிஞ்சால் இது அற்புதமான தகவல். நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை செயல்படுத்துங்க. அற்புதமான பலன் கண்டிப்பாக தரும். சொன்னது நம்முடைய பழந்தமிழர்கள். அடுத்தது ஆற்று நீர். நம்முடைய சித்தர்கள் இதை தான் சொல்கிறாங்க. ஆற்று நீர், ஒவ்வொரு ஆற்று நீருக்கும் தனித்துவமாக ஒரு குணம் இருக்குது. அதை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது, குளிக்கும்போது உடலில் குறிப்பிடத்தக்க நன்மையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேரையர் சொல்கிறார். இப்போ இந்த ஆற்று நீரை நம்ம பருகி வந்தோம் அப்படின்னா வாதம், அனல், கபம், தாகம் எல்லா நோய்களும் தீருமா. இது ஆற்று நீர். இது தவிர முக்கியமாக தாது விருத்திய உடம்புல உண்டாக்கி கொடுக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான நீர். ஸோ இந்த நீரில் வகைகளை நாம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது அற்புதமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்படும். இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த முறை. நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சதில்லை, நமக்கு தெரியலை. ஆனால் நம்முடைய சித்தர்கள் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நாம் முயற்சி செய்து பார்ப்போம். நானும் இந்த தண்ணீர்களை நோக்கி பயணம், எங்கெங்கெல்லாம் இந்த தண்ணீர் இருக்கோ அதை டேஸ்ட் பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கான விஷயத்தை முயற்சி செய்துட்ருக்கேன். ஸோ நாம் இங்கேயே சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு இங்கேயே இருந்தாலும் வேலை காக்காது. வெளியில் அங்கங்கே நம்ம போனால் தான் சில அந்த இடத்த நோக்கி நம்ம போகும்போது தான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். நம்ம சிட்டியை விட்டு அவுட் ஆஃப் தூரத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ முயற்சி செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய அனுபவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது நம்முடைய தமிழர்களுடைய அற்புதமான விஷயம். ஸோ இப்போ சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்ம ஃபாலோ பண்ணாலும் போதும். உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்கள் உடலில் பாதிப்பு, மன பாதிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சொன்ன விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க. அந்த தண்ணீரை அருந்துங்க. தண்ணீரே மருந்து அப்படின்னு நம்முடைய தேரையர் சொல்கிறார். நம்முடைய சித்தர்கள், நம்முடைய தமிழர்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு அறிவாளிகள். அற்புதமான தண்ணீரை பயன்படுத்தி இவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா ஆச்சரியமான விஷயம். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
இதை பற்றி படித்து இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தேரையரை குறித்து தெரிஞ்சுக்கும் போது நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த தண்ணீரை அருந்த முயற்சி செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் தண்ணீரை குறித்ததான விஷயங்களை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நான் போடுறேன். ஸோ அடுத்த பதிவில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆதித்தமிழன் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு இருக்கும், நம்முடைய முன்னோர்களுடைய லைஃப் ஸ்டைல் இது. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் போட்ட வீடியோவை ரெகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். ஸோ அடுத்த பதிவு என்னென்னா, உணவு எப்படி சாப்பிட்றது, எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தெரியலை. நிறைய பேர் நிறைய விதவிதமாக சொல்கிறாங்க. ஆனால் முன்னோர்கள் எப்படி சாப்பிட்டாங்க அந்த முறையை பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஆனால் தெரியாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம அதை பார்க்கலாம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத பல விஷயங்கள் இருக்குது. நாமளும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். நான் இதை நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதுக்கான தேடுதலில் கிடைக்கக்கூடிய நான் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. ஸோ அடுத்த வீடியோ உங்களுக்கு போடலாமா வேணாமா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். என்னோடய அனுபவத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி. தொடர்ந்து இணைந்திருக்கிற வினோதுடன். அண்ட் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.